இந்த நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லி ஊரில் குடுகுடுப்பக்காரன் சொல்கிற கதைகள் கேட்டிருப்பீங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் முந்தின காலம் இருந்தாலும் உங்களோட அம்மா அப்பா சொல்ல கேட்டிருப்பீங்க. இங்கே கனடாவிலையும் வந்து இந்த கோட்டையோட ஆக்களை பார்த்த உடனே குடுகுடுப்பக்காரன் நினச்சிருப்பாங்களே. என்னென்னா நாங்கள் இந்த ரியல் எஸ்டேட் அதாவது அசையா சொத்துக்கள் விற்பனை முகவர்கள் இன்னைக்கு எல்லாரும் கனடாவில் இருக்கக்கூடிய பலர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறீங்க. முதலீடாக ஒரு வீட்டை வாங்கியிருப்பீங்க, அல்லது உங்களோட வீட்டுக்கு வந்து அடமான கடன் அதிகமாக இருக்கும். அதனால் உழைக்கிற காசு வந்து கட்ட முடியாமல் பெரிய கஷ்டப்படுற ஒரு நிலைமை எல்லா வீட்லேயும் இருக்குது. கிட்டத்தட்ட 100% 80% மேலேன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த சிக்கல் சம்பந்தமாக இந்த கிணத்துக்குள்ள, அதாவது ஒரு கிடங்குக்குள்ள இருந்து எல்லாரும் வெளியில் வரணும். இது எப்படி மீண்டு வாரது தெரியுதானே? எப்போ ரியல் எஸ்டேட் மார்க்கெட் திருப்பி வரும், எப்போ அசையா சொத்து மார்க்கெட் மேலே வரும், எப்போ பொருளாதாரம் மீண்டு வரும் என்று கதைக்கிறதுக்கு இன்னைக்கு முரளி மகா அவர் வந்து ஒரு அசையா சொத்து வணிகத்துறையில் இருக்கக்கூடியவர். அவரோட கொஞ்சம் ஆழ நீளமாக இதில் பற்றி சமூகத்தை பற்றியும் ஒரு பார்வை இருக்குது. அதனால் அவரை கூட்டி கொண்டு வந்திருக்கிறோம் எங்களுடைய கலையத்துக்கு. கனகாலத்துக்கு பிறகு இன்றைக்கி முரளியோட கதைக்க போகிறோம். வணக்கம் முரளி. வணக்கம். என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ யாரை கேட்டிங்கன்னாலும் என்ன இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு வெளியே எடுத்து விடுங்கோ, அல்லது செகண்ட் மார்க்கேஜ் செய்தாங்க, அதாவது அடமான கடன் முதலாவது ஒரு அடமான கடன் இருக்கும், அதில் எப்படி, அல்லது இந்த வீட்டுக்குள்ளே மாட்டுப்பட்டுட்டோம் அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதா, அல்லது விட்டுட்டு ஓடி வாரதா, அப்படி எல்லாத்தையும் கதை. அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கனடா தச்சமீன் இருக்கிற நிலைமையில் இப்போ இது மீண்டு வரலாம், எத்தனை வருஷம் ஆகும்? இது ஒரு சாத்திரக்காரன் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும் திருவேன். ஆனால் மார்க்கெட் வந்து இப்பொழுது சாதகமாக இன்வெஸ்டர்ஸுக்கோ பையர்ஸுக்கு இல்லை என்றதான் உண்மையான நிலைமை. நாங்கள் உண்மையை சொல்லுவோம் இல்லையோ. என்னென்றால் மார்க்கெட் வந்து பல்வேறு விதமான புற அழுத்தங்கள், உதாரணத்துக்கு ட்ரம்பினுடைய டெரஃப்கள், பிஸ்னஸ்கள் வந்து மூடப்படுகிற விடயங்கள், வேலையின்மை, பொருளாதார சிக்கல்கள், இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் போன்ற பல்வேறு காரணங்களால் ஒரு மார்க்கெட் வந்து சரியான ஸ்டாக்னன்ட் நிலையில் ஒரு மட்டத்துக்கே போய்விட்டது என்று சொல்லிவிடலாம். அதை விட மிக முக்கியமான விடயம், இந்த பொருளாதார சிக்கல் காரணமாக 2021-20 வாங்கின வீட்டுக்காரர் வந்து கன பேர் அதிக விலை கொடுத்து வாங்கிவிட்டு இப்பொழுது எங்களிடம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். உங்களிடம் எடுத்திருப்பேன் நினைக்கிறேன். அப்போ எடுத்துட்டு இருப்பார்கள். என்றால் எங்களை காப்பாற்றி விடுங்க உண்டு. அதாவது அஃபோர்டபிலிட்டி அவைகிட்ட இல்லை, காசை கட்டுறதுக்கான அந்த வருமானம் போதாதுன்னு. இப்போ வந்து அந்த பொருளாதாரம் விழுந்து போச்சு, நம்ம முந்தின மாதிரி இல்லை, வேலையில் இல்லாத திண்டாட்டம். அப்போ இதில் இருந்து எப்படி அதாவது மீண்டு வர்றது தெரியும் தானே? எப்படியடாப்பா இந்த வீட்டை வித்து சுட்டு போட்டு நான் ஒரு ஃப்ரீயான மனுஷனாக வரணும், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு முனிவனாவது வந்துடுவோமான்னு சொல்லி கன பேர் ஒரு ஆவலோட இருக்கணும் இல்லையா? நிச்சயமாக திருவண்ணா. என்னென்னால் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால், எல்லாருக்கும் மோர்கேஜ் வந்து ஹையாக இருக்குது. அது ஸ்பெஷலாக அந்த பேண்டமிக் முடிய வாங்கினார்கள் எல்லாருக்கும் ஹை மோர்கேஜை வச்சுக்கொண்டு இப்பொழுது தங்களுடைய உணவு தேவைகளுக்கு பூர்த்தி செய்ய அளவுக்கு கஷ்டப்படுறதெல்லாம் வந்துட்டுது. ஸோ இதுக்கு என்ன தீர்வுன்னு சொன்னால், இப்போதைக்கு இது மீள போகிறது இல்லை. இது மீளதுக்கான வாய்ப்பு இந்த 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 ஆண்டிற்கான காலம் மிக குறைவாக இருக்க போகிறது என்று நான் கணிக்கிறேன். நான் கூட கணிப்பு என்ன சொல்லுது? நானும் அப்படித்தான் யோசிக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து ஒரு கனடா வந்து ஒரு பெரிய இடியப்ப சிக்கலுக்கெல்லாம் மாட்டிட்டுது சரிதானே? அப்போ பொருளாதாரம் வந்து இப்போ ஒரு வேற மாதிரி இருந்தது. முந்தி அமெரிக்காவை அண்டிய ஒரு பொருளாதாரமாக இருந்தது. இப்போ மாக்காணி வந்தா பிறகு, ட்ரம்பை நம்ம வெட்டி விட்டா பிறகு, இப்போ தான் கனேடிய மக்களுக்கே வந்து இவ்வளோ காலம் ஒட்டோட உறவாக இருந்த பங்காளி நம்ம விட்டு தெருவில் விட்டுட்டான். அப்போ இந்த நிலைமையில் வந்துட்டு சரி. அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பூகோள அரசியல் நிலைமை மாதிரி பூகோள ஒரு பொருளாதார வலையமைப்பு அந்த நிலைமையும் வந்து இப்போ மாறுது தெரிந்தானே? முந்தைய அமெரிக்காவை மையமாக வச்சு கொண்டு இருந்த அந்த நிலை வந்து கனடா வந்து கூடுதலான ஏற்றுமதியை வந்து அதுக்கு நாம் ஆகலம் டீட்டெயிலாக உள்ளுக்க போக தேவையில்லை, நம்பி இருந்தவை இப்போ தெருவில் விட்டோன்னே இவைக்கு ஒரு புதிய ஒடுக்கு, புதிய பங்காளி, புதிய நட்பு தேவைப்படுது. அப்போ சைனாட்ட போயிருக்கணும், இந்தியாட்ட போயிருக்கணும். அப்போ இது வந்து நான் நினைக்கிறேன் எந்த கணிப்பின்படி இது வந்து எப்போ ஒரு சரியான நிலைமைக்கு எட்டுதோ, இந்த ஸ்திரம் நிலைமைன்னு சொல்லி மினமல்லோ அது அங்கே போய் எட்டுதோ, அதுலேருந்து ஒரு 18 மாதம் ஆகும். பிறகு அங்கால
அது வளர்றதுக்கு. நேர்த்தியாக அதிலே இருந்து சொல்லுவினா இன்னொரு 18 மாசம் ஆகும், 36 மாசம் ஆகும். அப்ப கிட்டத்தட்ட ம். 12 வருஷம்னு சொல்லுங்க. ஆ. அப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து இந்த கிடங்குக்குள்ள இருந்து நாம எப்ப வெளியில ஏறி வாரது? எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. நாம அதுக்கு கண்டுபிடிக்கலாம் என்றாலும் இது ஒரு நம்மால இயல முடியாத ஒரு பிரச்சனை. அப்ப இது வந்து ஒரு புறச்சூழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்ப இது எப்ப மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்காக தான் இன்னைக்கு இதுதான் கேள்வி. உங்கள்ட்ட இருந்து புடுங்கி எடுக்கிறதா? நான் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஆன்சர் சொல்றேன்டா. 2026 நோ, 2027 மேபி, 2028 என்று சொல்லலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். 2026ஆம் ஆண்டு பல்வேறு வீடு விற்பனை நிலையங்கள், இப்போ புரோக்கரேஜஸ் வந்து பல்வேறு கணிப்புகளை சொல்லும். ஆனால் நானும் திருவண்ணை கதைத்த மாதிரி, அதாவது கனடாவினுடைய டொரண்டோ மாநில பிரதேசத்தினுடைய அந்த ரியல் எஸ்டேட் போர்டு, டர்பன் சொல்கிற அந்த ரியல் எஸ்டேட் போர்டில் வந்து 11,000 20,000 11,000 12,000 சேல்ஸ் நடக்கிற காலங்கள் இப்போ 3,000 4,000 சேல்ஸ் தான் நடக்குது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், மக்கள் வந்து மிகவும் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே சேல்ஸ் நடக்கவில்லை என்றால் அதன் பின்னணியில் என்றால் எல்லாருமே பயந்து வீடு வாங்காமல் இருக்கிறோம். அது ஒரு புறமும் அஃபோர்டபிலிட்டி இல்லாமலும் பெறுது. எனவே இது ஒரு நீண்ட ஒரு பிரச்சனை. இதுக்கு பின்னால ட்ரம்பினுடைய கூஸ்மா நெகோசியேஷன் வருகிறது, பொருளாதார ஸ்திரத்தன்மை வர வேண்டும், பல்வேறு விடயங்கள் காத்திருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்றதன்படி பார்த்தா 2028 எதிர்பார்க்கலாம். அது மட்டும் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். தெரியும் தானே? அப்ப அதாவது இப்ப இருக்கிற இதையே வந்து அப்படியே பிடிச்சு கொண்டு இருக்க வேணும், அல்லது அந்த காலத்தை கடத்தி கொண்டு நாங்கள் போகணும்னு சொல்றீங்க. அதாவது இந்த புறக்காரணி இன்னும் ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் வடிவாக கதைக்கணும் வேண்டாம். இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு கதைக்கிற கதையாக இருந்தாலும் இப்போ எங்கட மக்கள் வந்து வேறு மாதிரி தானே அவையில் பார்க்க இந்த இதுக்குள்ள எப்படியோ வந்து ஒரு குறைஞ்ச காலத்தில் நம்ம ஒரு கூடின காசு எடுத்துடணும், அதை இதை கடன்பட்டு அங்கே இங்கே அக்கா தங்கச்சியெல்லாம் வாங்கி கொடுத்து மாட்டிட்டினோம் ஃபுல்லாக. தெரியும் தானே? அதை மாட்டிட்டோம். அதனால் கடவுளை என்று நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அப்படியெல்லாம் எந்த சிக்கல்லையும் இல்லை யாரும். ஆனால் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய கதைக்கோணம் தானே. பழைய கதைகளை வந்து நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இப்போ பிரச்சனையில மாட்டிட்டோம், வெளியில் வரணும். தெரியும் தானே? அப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இருக்குதெல்லாம், இந்த சூழ்நிலை வந்து இப்போ அதாவது வந்து இப்போ நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், அந்த 2 வருஷமோ 3 வருஷமோ வந்து நாங்கள் ஒரு மாதிரி இழுத்து கொண்டு போனாலும் பிறகு விலை குறையத்தான் விற்போமா, அல்லது பிறகு விலை ஒரு அளவுக்கு வந்துரும்னு சொல்லித்தான் நான் யோசிக்கிறேன். ஏன் சொன்னா, இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கூடினா அதை ஒரு நாளும் குறைக்கல, திருப்பி அந்த நம்பர்ஸை வந்து கீழே கொண்டு வரல. தெரியும் தானே? அதே மாதிரி இப்போ அதுக்குள்ளதான் வரும் ஒரு இதென்றாலும், அதாவது ஒரு மனித வளத்தையும் வந்து நாங்கள் பிறகு குறையாது, அது கூடினா அது மெட்டீரியல்ஸும் அப்படித்தான். அப்போ வீடு வந்து கட்டுறது இப்படியான விஷயங்களுக்கு வந்து எப்படியும் புதுசாக ஒரு வீடு கட்டிக்கல மாக்காணி சொன்னாலும் அஃபோர்டபிலிட்டி என்று சொன்னாலும் அது நடக்கிறமான்றதுல இருக்கும். அதனால இப்போ வாங்கினார்கள் கொஞ்ச காலம் பொருத்தம்னா அந்த மார்க்கெட் திருப்பி வரும் என்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? இதில் 2 சிக்கல் இருக்கு. ரெண்டால் மாக்காணி சொல்கிறது அஃபோர்டபுள் ஹோம்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போதைக்கு சாத்தியம் இல்லை, அது வாய்ப்புக்கான. என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொருட்களுடைய விலை அதிகரிக்க போகிறது. ஆனால் என்னென்றால் அந்த வாங்குறவர்களுக்கான அந்த அந்த வேலை வாய்ப்பு அஃபோர்டபிலிட்டிகள் வருமோன்றது கேள்வி. அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளட்டாக இருக்கும், ஏறுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. இப்போ நான் என்ன யோசிப்பேன், என்னுடைய யோசனை என்னென்று சொன்னால், இப்போ உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் இதில் 2 வருஷத்துக்கு ஹோல்ட் ஆன் பண்ண முடியலை என்றால் இதை விற்று போட்டு ஒரு பீஸ்ஃபுல் லைஃபுக்கு போகிறது பெட்டர். அப்படி இல்லை, உங்களால் 2 வருஷம் ஹோல்ட் ஆன் பண்ணி அந்த 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 காலத்தில் வாடகைக்கு விட்டோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஹோல்ட் பண்ணிடலாம்னு சொன்னால், அதை ஹோல்ட் பண்ணி கொண்டு இருந்து விற்கிறது வந்து விற்கும் பொழுது நீங்கள் நட்டப்படாமல் விற்கலாம்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இது நாங்கள் இதில் வந்துட்டு சிக்கல் என்ன, இது பல்வேறு புறக்காரணிகள் இருக்கிற காரணத்தால் இதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆன்சர் இல்லை என்னை பொறுத்தவரை. இல்லை, அதாவது ஓமோ இல்லையோன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த 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 கால விரயம் இருக்குது எல்லாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எப்பவும் வந்து வீடு வந்து வேலை என்னென்னு சொல்லி நம்ம சொன்ன அந்த மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1970
83களில் வந்து கிட்டத்தட்ட 26% இருந்தது வட்டி வீதம். இப்போ வந்து எங்கள்கிட்ட அதை விட இவ்வளோ குறைஞ்சு கொண்டு எங்கேயோ வந்துட்டுது. அப்போ கட்டாயம் எல்லாரும் வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள தான் வரும். அதனால் வந்து இப்போ டொரண்டோக்குள்ள அதாவது எங்களுக்குள்ள அதாவது நிலத்தை பெருக்க இயலாது, என்ன நிலத்தை கூட்ட இயலாது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற டொரண்டோவுக்குள்ளே இருக்கிறதாவது அந்த ஜிடிஏக்குள்ளே இருக்கிற வீடாவது வந்து கட்டாயம் கூட ஓணுமன்ற ஒரு அந்த ஒரு மைய ஒரு இதை வாதம் ஒன்று இருக்குல்ல, அது சம்மந்தமாக உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உண்மைதான். இப்போ என்றால் ஜிடிஏக்குள்ள ஸ்பெஷலி டொரண்டோ பெரும்பாகத்தினுடைய பகுதிகளுக்குள்ள குறைகிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஆனால் நான் அதை ஓரளவில் யோசிக்கிறேன் என்றால் இப்போ பெருமளவு குறைவிட்டாலும் ஒரு ஒரு பேலன்ஸ் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இது 2 வருடங்களில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நினைத்த மாதிரி வாங்கி விட்டுட்டு 1 இயரில் திருப்பி விற்று காசு மேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஜிடிஏக்குள்ளே வந்து பேலன்ஸ் மார்க்கெட் எப்போது வரமெண்ட் இப்போ எப்போது வரமெண்ட் சொன்னால் பவுன்ஸ் பேக் பண்ணும் பொழுது இமிக்ரேஷனை திருப்பி திறந்து விடும் பொழுதோ மீள ஆக்களை உள்ளுக்கு கொண்டு வரும் பொழுது தான் அதுக்கு வீட்டுக்கான தேவை வரும். எனவே ஆக்கள் வாங்க முடிக்கிறார்கள் வேண்டும். இது அதுவரையும் ஒரு பேலன்ஸ் மார்க்கெட்டுக்கான வாய்ப்பு தான் மிக கூடாயிருக்கும். அதாவது பேண்டமிக்கு முந்தைய நிலைமையில் உள்ள வீடுகள் மாதிரி தான் இந்த விலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கடைசி கேள்வி, இது ஒரு முக்கியமான கேள்வி. பலர் வந்து ஒரு இந்த பிரச்சனையால் நேரடியான பிரச்சனையாகவும் இருக்கலாம், மறைமுகமாக இது இந்த தாக்கம் இருக்கலாம். தாக்கத்தால் கன பேருக்கு மன உளைச்சல் தெரியும், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லினோம் ஆங்கிலத்தில். அப்போ இந்த விண்டர் ஆக கூடின என்னது இந்த நம்முடைய மேரி காலம் வந்து கண்டபடி குளிர் பனியெல்லாம் அடித்து மக்களுக்கு அது ஒரு ஆக்கின இது ஒரு ஆக்கின சாப்பாடு வெளியேறினது அது ஆகலம் ஆக்கின. அப்போ அதால் அந்த அழுத்தங்களால் தற்கொலைகள் எல்லாம் நடந்திருக்கு, சரிதானே அந்த இதில். அப்போ இப்போ ஆக்கள் வந்து ஒரு இந்த சொல்லுவினோம் இல்லை, இங்கிலீஷில் சொல்லினோம்னா பர்சனலாக எடுத்துட்டேன் எடுக்கணும்டா. அதாவது எந்த பிள்ளை தெரிந்தானே, அதுதான் எங்கேயாவது கொண்டே பிரட்டி விட்டுடும், தெரிந்தானே. அப்போ அதை வந்து தங்களை பிளேம் பண்ணாமல், அதாவது தங்களை பிழை இல்லாமல் எப்படி இதை வந்து நாங்கள் இது ஒரு சமூகம் சார்ந்து நான் கேட்குறேன், இதை வந்து எப்படி தங்களை பிழை இல்லை, இது எல்லாற்ற பிழையோ அல்லது புறக்காரணியோ இதுக்குள்ள அதை எப்படி நாம் எடுத்து ஒரு சமூகமாகவோ அல்லது ஒரு குடும்பமாகவோ ஒரு வெற்றியடைஞ்ச மனுஷன் மாதிரி இதை எப்படி மாற்றி கொண்டு போகிறது? நாம் இதுவும் கடந்து போகும், அவ்வளோதான். வாழ்க்கையின் தத்துவமே அவ்வளோதான். சரிங்களா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கடந்து போக பழகிக்கொள்ளணும். ஏனென்றால் நீங்கள் ஒரு சொத்தை இழந்து விட்டீர்கள், பணம் இல்லாமல் போய்விட்டது. ஊர்கள் மாதிரி உங்களை யாரும் வந்து தொண்டையில் திருகி காசு வைக்க போகிறது இல்லை. இங்கே பேங்க்ரப்சி ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களால் அஃபோர்டபுள் இல்லாட்டி கையை விட்டு போகலாம். நீங்கள் உங்கள் மனதை இப்போ நாங்கள் கனடாவுக்கு வரும்பொழுது காசோடைய வந்து நாங்கள் இல்லை, எல்லோரும் வந்து அடிப்படையிலிருந்து துவங்கின ஆக்கள்லாம் எதுவும் இது விழுந்த உடனே அப்படி ஒன்றுமே இல்லை, மற்றவனுக்காக வாழ்கிறன்றதை தவிர்த்து விட்டு எங்களுக்கான வாழ்க்கை என்னவோ அதைத்தான் வாழ்வது மிகச்சிறந்ததாக இருக்கும். அதான் நான் கருதுகிறேன். எனவே நீங்கள் இதில் மன அழுத்தம் அடைந்து வீடு போயிட்டுதே இது போயிட்டு நினைக்கிறதுல ஒன்றுமே இல்லை. முடியுமா கட்டுங்கள், இல்லாவிட்டால் அடுத்த அளவில் பாருங்கள். நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அதை தான் நினைக்கிறேன். ஆனால் அதாவது நான் என்ன உங்கள்கிட்ட வாய்க்கிலேருந்து தோண்டி எடுக்கணும்னு யோசிச்சுனான் என்றால், எந்த பிள்ளையால் அது போகலையப்பா தெரியும் தானே. எப்பவும் வந்து நாம வந்து வேறு ஆட்டியன் தலையில போட்டு விட்டுட்டோம்டா நாம கொஞ்சம் நித்திர ஓட்டலாம், தெரியுதானே. இப்ப நாங்க நல்லா வர்றதுக்கு வந்து தலைவர் சொன்ன மாதிரி புள்ளைய இன்னில இருந்து தேட முயற்சி செய்வோம், சரிதானே. ஆனா இதுக்கு அது ஆன்சர் ஃபைன் சம்பளி டு ப்ளே. ஓகே, பில்டர் பிரச்சனை, ட்ரம்ப் பிரச்சனை, ட்ரூடோ பிரச்சனை யாராவது சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் இல்லை. தனி உண்மையை சொன்னாலும் அதுதானே. இப்போ தனியாக இப்போ என்ன கெடுகுடி சொற்களான்னு நீ போய் வீட்டை வாங்கிட்டான்னு சொல்லி அப்படி சொல்றதே இல்லை, தெரியுதானே. எல்லாரும் வாங்கினா நானும் போய் நீயும் போய் வாங்கினேப்பா. அப்போ அதனால இது எல்லாரும் சேர்ந்த பிரச்சனை, தனியாக மட்டும் இல்லை. இது மட்டும் இல்லை. அதாவது கனடா பொறுத்தவரையில் இப்பொழுது கனபேர் தமிழ் மக்கள் மட்டும் நிறைய பேர் அதை கொடுத்து போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. இட்ஸ் நத்திங் டு வரி, இட்ஸ் மூவ் ஆன். அதான் முடிந்து விட்டதை அடுத்த அளவில் பாருங்கள். அதுதான் சொல்லி அப்படி நினைப்பதான் சாதகமானதுன்னு நினைக்கிறேன். மனதளவில் உறுதியை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் வந்து யாரையாவது பிளேம் பண்ணி ட்ரூடோவையோ அல்லது ட்ரம்மையோ பிளேம் பண்ணிட்டு அடுத்த அளவில் பார்ப்பதான் சாலை சிறந்தன்னு நான் நினைக்கிறேன்.
நன்றி முரளி. உங்களோட நேரம் வந்து பொன்னானது, எல்லாத்தின் நேரம் பொன்னானது. இதில் இருந்து நீங்கள் ஏதாவது எடுத்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டிருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நானும் முரளியோ மகிழ்ச்சி அடைவோம். இது வந்து நாங்கள் என்னத்தையும் விற்கிறதுக்கோ அல்லது இதுக்கு பின்னாலே ஒரு ஹிடன் அஜெண்டாவோ பின்னுக்கான இது ஒன்றும் இல்லை. இப்போ சமூகம் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்குது. அது கண்டுகொண்டு நாங்கள் ஒரு காணாத மாதிரி இருக்கிறதோ அல்லது கடந்து போகிறதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கான பதிவு தான் இது. நன்றி மக்களே. வணக்கம் முரளி. வணக்கம் திரு